Hello everyone, welcome to Procrastinator. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம செங்கல் எப்படி பண்ணணுன்றது பார்க்க போகிறோம். செங்கல்லாம் பெரிய செங்கல் கிடையாது, சின்னதாக எப்படி பண்ணணுன்றது பார்க்க போகிறோம். வீடியோ ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு 3mm ஃபோம் போர்டு எடுத்துக்கோங்க. இந்த ஃபோம் போர்டில் வந்து நான் 3 காலம் அப்புறம் 6 ரோக்கு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ஸ் வரைஞ்சி வச்சிருக்கேன். இந்த ரெக்டாங்கிள் ஷேப்போட லென்த் வந்து 2.5 cm, பிரெத் வந்து 1.5 cm. இதே தான் எல்லாத்துக்குமே. இப்போ இது வந்து கட் பண்ணி தனியாக எடுத்துருங்க. அப்புறம் இதுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன ரெக்டாங்கிள் பீஸையும் தனித்தனியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதுலேருந்து ஃபஸ்ட்டு 3 பீஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த 3 பீஸையும் நான் ஒட்டுற மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டிக்கணும். நான் வந்து சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி இது 3த்தையும் ஒன்றா ஒட்டுறேன். இப்போ இதே மாதிரியே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 6 செட்டையும் ஒன்றா ஒட்டிடணும். இப்போ இந்த பீஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து இதோட சைடெல்லாம் சாண்ட் பேப்பரில் எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி கொஞ்சம் நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ரெடி பண்ண பிறகு நம்ம வச்சுருக்கிற 6 பீஸில் ஒரே ஒரு பீஸை மட்டும் 2 இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃபோம் பீஸெல்லாம் ஒட்டுறதுக்கு ஒரு பேஸ் தேவை. ஸோ இந்த பேஸுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஃபோம் பீஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச எல்லா பீஸையும் இந்த மாதிரி எடுத்து ஒன்று ஒன்றா ஒட்டிடணும். இப்போ அடுத்தது இந்த மொத்த செட்டப்போட சைடு எல்லாத்துலேயும் ஒட்டுறதுக்காக ஃபோம் பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி அதை இதோட சைட்ஸ்லாம் இந்த மாதிரி ஒட்டிடணும். இந்த செட்டப்குள்ளேருந்து வெளியே லீக் எதுவுமே இல்லாத அளவுக்கு இதோட கார்னர்ஸ் எல்லாத்தையுமே க்ளூ கன் வச்சு நல்லா இந்த மாதிரி ஒட்டிடணும். இப்போ அடுத்தது நம்மளுக்கு வந்து லிக்விட் சிலிக்கோன் தேவை. இந்த லிக்விட் சிலிக்கோன் வந்து 2 பகுதியாக தருவாங்க. ஒன்றில் ஏன்னு போட்டிருக்கோம், ஒன்றில் பின்னு போட்டிருக்கோம். இதை வச்சு தான் நம்ம இப்போ செங்கல் செய்கிறதுக்கான மோல்டு செய்ய போகிறோம். உங்களுக்கும் இந்த லிக்விட் சிலிக்கோன் வேணும்னா இதை வாங்குறதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இதை அங்கே போய் வாங்கிக்கலாம். ஸோ சிலிக்கோன் வச்சு மோல்டு செய்கிறதுக்கு நம்மளுக்கு இதோட வால்யூம் தெரியணும். ஸோ இதோட வால்யூமை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இதை ஏதாவது வச்சு ஃபில் பண்ணணும். நான் வந்து இதோட இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு அரிசியை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் அரிசி எடுத்து இது ஃபுல்லாக கொட்டிடலாம். அப்புறம் அதோட டாப்பில் இருக்கிற அரிசியெல்லாம் லைட்டாக நவுத்தி விட்டு கரெக்டாக ஃப்ளாட் ஆக்கிடுங்க. இப்போ இதில் இருக்கிற அரிசி வந்து இதோட இடத்த ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிடுச்சு. இதுதான் இதோட வால்யூம். இப்போ இந்த அரிசி எடுத்து ஒரு கண்டெய்னரில் இந்த மாதிரி கொட்டிட்டு அதோட மேல் பகுதியை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த அரிசியை வெளியில் கொட்டிட்டு மார்க் பண்ண இடம் வரைக்கும் இந்த லிக்விட் சிலிக்கோனோட பாட்டியே எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ இதில் ஏ நம்ம எவ்வளோ ஊற்றிருக்குமோ அதோட வெயிட்டில் 5% எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ பி எடுத்து தனியாக இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கணும். ஸோ நான் ஏற்கனவே அதை ஊற்றி வச்சுட்டேன். இந்த மேட்டர்லாம் லிக்விட் சிலிக்கோனோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பி எடுத்து ஏல இந்த மாதிரி ஊற்றிட்டு அது ரெண்டுத்தையும் கொஞ்சம் வேகமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்மளோட செட்டப்பில் ஊற்றி அதை ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். இப்போ இந்த ஃபோம் செட்டப் ஃபுல்லாக லிக்விட் சிலிக்கோனை வச்சு ஃபில் பண்ணியாச்சு. இது க்யூர் ஆகிறதுக்கு 4 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஆகும். நான் வந்து இது ஒரு 8 ஹவர்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுற போகிறேன். இப்போ வந்து 8 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது ஃபுல்லாக க்யூர் ஆயிடுச்சு. இப்போ இந்த மோல்டு இந்த ஃபோம் பீஸ்லேருந்து பொறுமையாக வெளியில் இந்த மாதிரி எடுத்துடணும். ஸோ நம்மளோட மோல்டு வந்து நல்லாவே வந்திருக்கு. இப்போ இதில் தான் நம்ம சின்ன சின்ன செங்கல் செய்ய போகிறோம். இப்போ நம்மளுக்கு செங்கல் செய்கிறதுக்கு கொஞ்சம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தேவை, அப்புறம் செங்கலோட கலர் தேவை, அப்புறம் கொஞ்சம் தண்ணி தேவை. இப்போ இந்த கலர் எடுத்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கூட சேர்த்துருங்க.
அப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆயிரும். இப்போ இதை எடுத்து நம்மளோட மோல்டில் நல்லா அப்ளை பண்ணிடலாம். ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ண பிறகு இதோட மேல் பகுதியை நல்லா ஃப்ளாட் ஆக்கி விட்டுடணும். இப்போ இதை கொஞ்சம் நேரத்துக்கு காய விட்டுடலாம். இப்போ இது வந்து நல்லாவே காஞ்சிருச்சு. இந்த மோல்லேருந்து இதை பொறுமையாக வெளியில் எடுத்துருங்க. இப்போ நம்மளோட செங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே கமெண்ட்ஸில் போய் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோவில் அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.